தமிழ் மக்களுக்கு வணக்கம். இப்போது ஓடிபியில் காண இருப்பது பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வெர்சஸ் அண்ணாமலை ட்வீட் போர். எலெக்ஷன் இன்னும் முடியல. பல இடத்துலையும் பலவிதமான பேட்டிகளும் பேச்சுகளும் அறிக்கைகளும் பறந்துகிட்டு இருக்கு. மோடி அவர்கள் ஒரு பேட்டியில் சில அரசுகள் பெண்களுக்கு இலவசமாக பேருந்து பயணத்தை கொடுத்துருக்கு, அதனால் ரயில்வே வருமானம் பாதிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள், மோடி அவர்கள் சொல்கிறாரு ஓகே, முன்னாடி இருக்க பத்திரிகையாளர்களாவது அவர்கிட்ட கேள்வி கேட்க வேணாமா? நான் கேட்குறேன், எந்த ஊரில் பஸ்ஸு மட்டும் ஓடுது ஆனால் ட்ரெயின் ஓடலை? உலகத்தோட எல்லா பகுதியிலையும் பஸ்ஸும் ஓடுது, ட்ரெயினும் ஓடுது. நம்ம ஊர் அரசு பேருந்துகளில் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு இலவச பஸ் பாஸ் கொடுத்துருக்குறோம், அதனால் அவங்க பயனடைகிறாங்க. அதே மாதிரி தான் பெண்களுக்கும் இலவச பயணச்சீட்டை வழங்குகிறோம். இந்த திட்டத்தை எந்த அளவுக்கு பெண்கள் பயன்படுத்தியிருக்காங்க தெரியுமா? அதனால் எவ்வளோ பணம் சேமிப்பாகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏற்கனவே பஸ்ஸில் பயணம் செய்கிற பெண்களுக்கு இலவச பயணச்சீட்டு தர்றதால ட்ரெயினில் போகக்கூடிய மக்களின் எண்ணிக்கை எப்படி குறையும்? இது லாஜிக்கே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து அண்ணாமலை அவர்கள், இவர் எலெக்ஷன் காரணமாக இந்தியாவின் பல்வேறு பகுதிகளுக்கு போய் பலதரப்பட்ட மக்களை சந்தித்து பிரச்சாரத்தில் பல மொழிகளையும் பேசி அசத்திட்டு வர்றாரு. அந்த மாதிரி பிரச்சார புகைப்படங்களையும் ட்விட்டரில் போடுறாரு. இருந்தாலும் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனின் கருத்துகளுக்கு பதிலடியும் கொடுக்குறார். இவ்வளோ வேலைகளுக்கு நடுவுலையும் பிடிஆர் அவர்கள், திமுக அரசு பெண்களுக்கு இலவச பயணத்தை உறுதி செஞ்சிருக்கு, இதனால் ஏகப்பட்ட சேமிப்பு அவங்களுக்கு ஆகுதுன்னு சொல்கிறாரு. இங்கே எதுவுமே இலவசம் இல்லை, அதுக்கும் ஏகப்பட்ட செலவாகுது. சரி, இதனால் பெண்களுக்கு சேமிப்பாவது வருதா? ஒன்றும் கிடையாது. ஒரு பக்கம் மின்சார கட்டணம் உயர்வு, இன்னொரு பக்கம் பால் விலை உயர்வு. இந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பொருள்களோட விலையை வானளாவிய அளவுக்கு உயர்த்தி விட்டு அதில் வரக்கூடிய வருமானத்தை வச்சு இதை செய்கிறாங்க. சுருக்கமாக சொன்னால், ஒரு மனிதனுடைய வலது பக்க பாக்கெட்லேருந்து காசு எடுத்து இடது பக்கெட்டில் வைக்கிறாங்க. ஆனால் அதுக்கு நலத்திட்ட உதவின்னு பேர் வைக்கிறாங்க. அதை வாங்குறவங்கள பயனாளிகள்னு சொல்கிறாங்க. சரிங்க ஐயா, உங்களுடைய பயனாளிகளை ஓசி பஸ்ஸு அப்படின்னு உங்கள் கட்சியை சார்ந்த ஒரு தலைவர் சொன்னாரே, அதற்கு என்ன வகையான கண்டனத்தை தெரிவிச்சிங்க? அண்ணாமலை அவர்கள் சொல்கிறது யாரும் தெரிஞ்சிருக்கோம், பொன்முடியை தான் சொல்கிறாரு, வேறு யாரையும் இல்லை. அவர் தான் ரொம்ப கேஷுவலாகவும் கலோக்கியலாகவும் பேசுவார். ஏம்மா நீ எஸ்சி தானேன்னு கேட்பாரு, ஓசி பஸ் தானே அப்படின்னு கேட்பாரு. அத்தோடு மட்டும் இல்லை, இன்னொருத்தனும் இருக்கிறாரு. அவர், இந்த பாருமா, உனக்கு 1000 ரூபாய், உங்கள் அம்மாவுக்கு 1000 ரூபாய் இந்த அரசு தருதுன்னு சொல்லுவார். இலவச பேருந்து பயணம் மேற்கொள்ளும் பெண் பயனாளிகள், உரிமை தொகை பெறும் பெண்கள் அப்படின்னு நாகரிகமாக ஒரு பக்கம் பேசிட்டு இன்னொரு பக்கம் ஓசி, உனக்கு 1000 உங்கள் அம்மாவுக்கு 1000 என்று இழிவாக பேசுவதெல்லாம் சரியா? இதை யார் சொல்கிறான்னு பார்த்தா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திமுகவுடைய ஊழலை பற்றி பேசி தன்னுடைய நிதி அமைச்சர் பதவியே இழந்துட்டு வேற ஒரு துறைக்கு போன பிடிஆர் அவர்கள் பேசுகிறார். இதுவும் அவருக்கு சம்மந்தமில்லாத டிபார்ட்மெண்ட்டு தான் அப்படின்னு எக்ஸ் தளத்தில் பிடிஆருக்கு ஒரு ரிப்ளையை தட்டி விட்டுருக்கார். திமுக எதிர்கட்சியாக இருந்தப்போ என்ன சொல்லிச்சுன்னா, 2 மாதத்துக்கு ஒரு தடவை ரீடிங் எடுக்கிறீங்க, அதனால் மக்களுக்கு மின்சார கட்டணம் அதிகமாக வருது, 100 யூனிட் மின்சாரம் இலவசமாக கொடுத்தாலும் அதனால் மக்களுக்கு பயன் இல்லைன்னு சொல்லிச்சு. நாங்கள் வந்த உடனே மாதம் ரீடிங் எடுத்து மக்களுடைய மின் கட்டண சுமையை குறைப்போம்னு சொன்னாங்க. ஆனால் என்ன நடந்துச்சு? வந்த உடனே மின்சார கட்டணத்தை உயர்த்திட்டாங்க. இப்போ மறுபடியும் ஒரு தடவை உயர்த்திட்டாங்க. அட்லீஸ்ட் மாதம் ரீடிங் எடுக்கிற முறையாவது அவங்க சொன்ன மாதிரி கொண்டு வந்தாங்களான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. அதிமுக ஆட்சி காலத்தை கம்பேர் பண்ணும்போது இப்போ மின் கட்டணத்தை கட்டுறது ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்குது. இவங்க அப்போ சொன்ன எதையுமே இப்போ செய்யலை, அதுதான் உண்மை. நன்றி, வணக்கம்.